உங்களோட பிரச்சனையை எடுத்து வைங்க. அவன் என்ன மேடம் பிரச்சனை சொல்றது? நான் சொல்றேன் மேடம் என்ன பிரச்சனைன்னு. சாப்பிட்டா குத்தமா மேடம்? என்ன சாப்பிட்டாலும் புடிச்சு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கா மேடம். ஏன்பா மேடம் வீட்ல இருக்கதே 2 பேர் மேடம். 2 பேருக்கு சமைக்கிறாங்க. 2 பேர் சாப்பாடே அவங்களே சாப்பிடுறாங்க. என்னம்மா அது அநியாயம் தானம்மா? மேடம் சாப்பிடும் போது கணக்கு பார்த்து சாப்பிடக்கூடாதுன்னு வீட்டுல சொல்லியிருக்காங்க மேடம். ஒரு ஃப்ரீடமே இருக்க மாட்டேங்குது மேடம். நியாயம் தானே? சொல்றது நியாயம் தான் மேடம். பட் அளவுக்கு மீறி பண்றாங்க மேடம். இங்க பாருங்க மேடம், டிஷ்யூ இருக்குல்ல, அந்த ட்ரையாங்கிள் டிஷ்யூ, அத பல்கா வாங்கி வச்சேன். சாண்ட்விச் எடுத்துட்டா மேடம். இல்ல மேடம் அது கூட விடுங்க மேடம். சரி அது கூட நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். எங்கேயுமே என்ன வெளியிலயே கூட்டிட்டு போக மாட்டான் மேடம். எங்கேயாவது கூட்டிட்டு போய் இந்த குற்றச்சாட்டை நான் மறுக்கிறேன். ரீசெண்டா எங்கேயும் கூட்டிட்டு போக மாட்டேன்னு சொன்னாங்க. எங்க சொந்தக்காரவங்க ஒரு ரிசப்ஷனுக்கு போனோம். என்ன பண்ணா தெரியுமா மேடம்? 10 ரூபா கூட மொய் வைக்கல மேடம். அவங்களுக்கு வந்த அதிர்சம் முறுக்கெல்லாம் அண்டாவா தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் மேடம். எவ்வளவு பெரிய தப்பு இது. தப்புதான். பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட் என்னமா பண்ணுவாங்க? தேவையில்லாம நீ பேசாத மேடம். ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போனா தப்பா மேடம்? தப்பு கிடையாது மேடம். அவ என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறான்னு சொல்லிட்டு இருக்கேன் சும்மா. இப்ப என்ன சொல்லுவீங்க? வேணா உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருந்தா இன்ட்ரோ கொடுங்க, நான் வெளியே போறேன். வந்து எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல மேடம். எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. உங்களை பார்த்ததுமே பேச வர மாட்டேங்குது. அந்த ஷோக்கு வந்ததுக்கு அதான் காரணம். நீங்க என்ன சொல்றீங்க மேடம்? வாயில மேடம் வாய். உங்களை பார்த்தாலே சிரிப்பா வந்து. ஸ்கோர் பண்ணிட்டாங்க, என்ன பண்றது? நீங்க தயவு செஞ்சு அவனை வச்சுக்கோங்க மேடம். வச்சுக்கோங்க. ஓகே மேடம். நான் உங்க உசுரை வச்சுக்கிட்டு வாங்க மேடம்.